ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் அமிர்தகால பயணம், மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. இன்று இடம்பெறுவது சூரிய மின்சக்தி ஒரு பிரகாசமான எதிர்காலம், மத்திய மற்றும் புதுச்சேரி அரசின் சூரிய மின்சார மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த தொகுப்பு நிகழ்ச்சி. என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் என்ற திருவள்ளுவரும், ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வலந்திரிதலான் என்று இளங்கோவடிகளும் சூரியனை புகழ்ந்து போற்றியுள்ளனர். இப்படிப்பட்ட ஒளிப்பிழம்பான சூரியனை மனிதன் தன் நுண்ணறிவால் நவீன வாழ்க்கை முறைக்கு ஏற்ப பயன்படுத்திக் கொள்ளும் முயற்சியின் பலன்தான் இந்த சூரிய மின்சக்தி திட்டம். நாட்டில் அனல்மின் நிலையங்கள், காற்றாலைகள் மற்றும் நீர்மின் நிலையங்கள் என முப்பரிமாண வழிகள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. வளர்ந்து வரும் அறிவியல் முன்னேற்றத்திற்கு ஏற்ப மின்சார பயன்பாடும் அதிகரித்துள்ளது. இதனை ஈடு செய்யும் வகையில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுடன் கூடிய சுற்றுச்சூழல் மாசுபடாத கார்பன் உமிழ்வுகள் இல்லாமல் குறைந்த பராமரிப்புடன் நீண்ட காலத்திற்கு பயன்படுத்தக்கூடிய மின்சார திட்டம்தான் இந்த பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். சூரிய ஆற்றலை நோக்கி நகர்வது வெறும் பசுமை சார்ந்த போக்கு மட்டுமல்ல, இது ஆற்றல் சுதந்திரத்தை நோக்கிய ஓர் அறிவு சார்ந்த மாற்றமாகும். இந்த திட்டம் மத்திய மாநில அரசுகளின் மானியங்கள் மூலம் ஊக்குவிக்கப்படுகிறது. சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதால் வருடத்தில் 300 நாட்களுக்கும் மேல் இது செயல்பட்டு அதிக லாபம் ஈட்டும் முதலீடாகவும் உள்ளது. இதன் காரணமாகத்தான் மத்திய அரசு PM சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் குறித்து விளக்கமாக கேட்டறிய புதுச்சேரி மின்துறையின் கண்காணிப்பு பொறியாளரும் துறை தலைவருமான திரு G. கனியமுதன் அவர்களை சந்தித்தோம். வணக்கம் சார். வணக்கம். சூரிய மின்சக்தி திட்டம் எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது, அதன் முக்கிய நோக்கம் என்னன்னு சொல்லுங்க சார். பிரதம மந்திரியின் சூரிய மின் திட்டமானது கடந்த 13/2/2024 மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலமா மின் நுகர்வோர்கள் அவங்களுடைய வீட்டிலுடைய மேல்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்துக்கலாம். அதாவது சோலார் மின் தகடுகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த தகடுகளை வீட்டில் பொருத்தி அது மூலமாக மின்சாரம் ஜென்ரேஷன் பண்ணலாம். நாம் இப்போ இந்த திட்டத்தின் மூலமாக அதாவது PM முஃப்த் பிஜ்லி யோஜனா, அதாவது பிரதம மந்திரியின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த திட்டத்தில் மக்கள் டிபார்ட்மெண்ட்டில், அதாவது எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் இல்லை, டைரெக்டாக ஆன்லைனில் போய் வெப்சைட்டில் போய் PM சூரியகர்ன்ற வெப்சைட்டில் நம்ம உள்ளே போனோம்னா அதிலே யூசர் ஃப்ரெண்ட்லி மாதிரி இட் வில் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். இதுக்கு தேவையானது ஒரே ஒரு இதுதான், நம்ம கடைசியாக கட்டின கரண்ட் பில், அந்த பில்லை அப்லோட் பண்ணிவிட்டு நாம் வேண்டியதை பண்ணிக்கலாம். முதல் கட்டமாக என்ன ஆகுன்னா, நம்ம ரிஜிஸ்டர் பண்ண உடனே அப் டு 10 கிலோவாட் வரைக்கும் ஃபீசிபிலிட்டி, அதாவது டீம்டு ஃபீசிபிலிட்டி கொடுக்கப்படும். ஸோ அதுக்கப்புறமா அவங்க ஃபீசிபிலிட்டி கொடுத்துட்ட உடனே அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டை அன்னைக்கு இந்த இன்ஸ்டலேஷனுக்கு பெர்மிஷனுக்காக கேட்கணும். அப்போ கேட்கும்பொழுதே அந்த வெப்சைட்லேயே அதில் என்லிஸ்டட் வெண்டர்ஸ் அதிலே வருவாங்க. அந்த என்லிஸ்டட் வெண்டர்ஸில் யாரையாவது ஒருத்தர் நாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அதில் இருக்கிற என்லிஸ்டட் வெண்டர்ஸை செலக்ட் பண்ணுறோன்னு சொன்னோம்னாக்கா, அப்போ தான் அவங்க தரமான சூரிய மின் தகடுகள் நம்ம வீட்டின் மேற்கூரையில் பொருத்துவாங்கன்றதுக்காக என்லிஸ்டட் வெண்டர்ஸ் அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாகவே அது நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. ஸோ அதில் யாராவது ஒருத்தர் என்லிஸ்டட் வெண்டர்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சூரிய மின் தகடுகளை வீட்டின் மேற்கூரைகளை பொருத்திட்டு மறுபடியும் மின்துறையை நம்ம கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தாக்கா அவங்க அடுத்தது எனர்ஜைசேஷனுக்கு உண்டான அப்ரூவல் கொடுப்பாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக முதல் 1 கிலோவாட்டுக்கு 30,000, 2 கிலோவாட்டுக்கு 60,000, 3 கிலோவாட் மற்றும் அதற்கு மேற்பட்டதுக்கு ரூபாய் 78,000 மத்திய அரசால் மானியமாக வழங்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் தற்பொழுது புதுவை மாநிலம் சார்பாகவும் 1 கிலோவாட்டுக்கு ரூபாய் 10,000, 2 கிலோவாட்டுக்கு 20,000, 3 கிலோவாட் மற்றும் அதற்கு மேற்பட்ட தொகைக்கு 30,000, அதாவது 78,000 மத்திய மானியம் இல்லாமல் நம்மளுடைய ஸ்டேட் சப்சிடி என்று சொல்லப்படக்கூடிய மாநில அரசுடைய மானியமும் சேர்ந்து 30,000 கூட கிடைக்கிறதுக்கு வழிவகுது. இது தவிர்த்து நம்ம ஆன்லைன் மூலமாகவே செலக்ட் பண்ணும் பொழுது ஆன்லைன்லேயே கடன் வசதிகளும் அளிக்கப்பட்டுள்ளது. மிக மிக குறைவான வட்டி விகிதத்தில் கொடுக்கப்படுது. சோலார் பேனல் மற்றும் கிரிட் பற்றியும் அதன் செயல்பாடு மற்றும் பயனீடுகள் பற்றியும் எடுத்து சொல்லுங்க சார்.
அதாவது இப்போ நார்மலாக வந்து நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற மின்சாரம் வந்து ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து தயாரிக்கப்பட்டு மின் கடத்திகள் வழியாக வந்து சப்ஸ்டேஷன்லேருந்து மறுபடியும் துணை மின் நிலையங்கள்னு சொல்லக்கூடிய மறுபடியும் இன்னொரு சப்ஸ்டேஷன் மூலமாக வந்து வீடுங்களுக்கு வந்து கம்பி மூலமாக வந்து சப்ளை பண்ணுறாங்க. இப்போது இது வந்து அதாவது அனல் மின் நிலையம், நீர் மின் நிலையம், அப்புறம் அணு மின் நிலையம், இதை போல் எல்லா பவர் ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்தும் வந்து கொள்முதல் செய்யப்படுகிறது. ஸோ இதை போல் வந்து ஒவ்வொரு வீட்டு நுகர்வோருமே அவங்களும் வந்து ஒரு ஜெனரேட்டிங் ஸ்டேஷன் அளவுக்கு இதை தயாரிக்கலாம். அதாவது இந்த சூரிய ஒளி தகடுகள் பொருத்துவதனால என்ன நன்மைனா, நாம் வந்து இப்போ மீதி சொல்லக்கூடிய அந்த அனல் மின் நிலையம் இதெல்லாம் சொல்லக்கூடியது போகும்போது இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸ்ன்றது வந்து நாம் அதை வந்து பயன்படுத்தணும். அது பயன்படுத்தும் போது அந்த கார்பன் உமிழ்கள் சொல்லக்கூடிய சுற்றுப்புறத்துக்கு உண்டான கேடுதல் விளைவிக்கிறது எல்லாருக்குமே கண்கூடாக தெரியுது. இன்றைய நிலைமையில் பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து எவ்வளோ சில பெருநகரங்களிலே கூட அந்த கார்பன் டை ஆக்சைடோட அளவு எவ்வளோ அளவுக்கு இருக்குது, அதனால் வந்து நமக்கு எவ்வளோ ஒரு சுவாச கோளாறுகள் ஏற்படுதுன்றது வந்து இன்றைக்கி எல்லாருமே அறிந்த ஒன்றாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த க்ரீன் எனர்ஜி என்று சொல்லப்படக்கூடிய இந்த சோலார் மின் தகடுகளை பொறுத்துனாக்கா நம்மளும் வந்து இந்த சமுதாயம் மற்றும் நாட்டுக்கு உண்டான பங்களிப்பை நம்மளால் கொடுக்க முடியும். அதனால் வந்து இந்த சூரிய ஒளி மின் தகடுகள் பொருத்தும் பொழுது ஒவ்வொரு மின் நுகர்வோரும் அவங்களும் வந்து சமூகத்துக்கு பயனுள்ளவர்களாக மாறிவிடுகிறார்கள். புதுச்சேரியில் தொழிற்சாலைகள் அதிகரித்து வரும் வேளையில் இந்த சூரிய மின்சக்தி திட்டம் தொழில் முனைவோரை எப்படி ஊக்குவிக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது நம்ம வந்து இது அதிக அளவில் எடுத்துன்னு போகணுன்றத நம்மளுடைய பாரத பிரதமருடைய கனவு திட்டங்களில் இது ஒன்று. உலக அளவிய வந்து இந்த வெப்பமயமாவதில் வந்து தடுக்கிறதுக்காக வந்து இந்த சூரிய ஒளி மின் திட்டம் வந்து மிகவும் வந்து பயனுள்ளதாக இருக்குது. ஸோ இந்த இது பண்ணும்பொழுது நம்ம 2030 வந்து என்ன டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிருந்தோமோ 500 ஜிகாவாட் அளவுக்கு நம்ம வந்து அச்சீவ் பண்ணணுன்றது வந்து நம்ம வந்து 2025 அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இதோட விழிப்புணர்வு வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்துருக்குன்ற பொழுதே ஒரு நல்ல செய்தியாக கருதப்படுகிறது. ஸோ அதை போல் வந்து ஏன் அது போகணும்னாக்கா இது வந்து நம்ம இந்த சூரிய ஒளி தகடு வந்து நாட் ஒன்லி ரெஸ்ட்ரிக்டட் டு ஹவுஸ் ஹோல்ட்ஸ், அதாவது வீடுகளுக்கு மட்டுமே வந்து உள்ளதல்ல. இதை போல் வந்து தொழிற்சாலைகளிலே வைக்கலாம். அவங்க வந்து இதோடைய ரேஞ்ச் என்று சொல்லக்கூடிய அந்த அளவீடு வந்து பெரிய அளவில் வைக்கலாம். இப்போ வீடுகளில் வந்து 3 கிலோவாட் வரைக்கும் வைக்கணும்னா அவங்க வந்து 5 மெகாவாட் 10 மெகாவாட் இது போல் அளவுக்கு வைக்கிறாங்க. கிராமப்புறங்களில் குறிப்பாக விவசாயிகள் கிட்ட இந்த சூரிய மின்சக்தி திட்டம் எந்த விதத்தில் ரீச் ஆகியிருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ காவிரி வந்து கடைமடைக்கு வெள்ளம் போய் சேர்ந்தாதான் எல்லாருமே செழிப்பாவாங்கன்ற மாதிரி இது வந்து நம்ம எவ்வளோ அளவுக்கு ரீச்ன்றது வந்து போய் சேர்க்கணுன்றது தான் நல்லது. அதனால் வந்து மின்துறையானது வந்து ரீப் என்று சொல்லக்கூடிய ரெனியூவபிள் எனர்ஜி ஏஜென்சி புதுச்சேரி கூட சேர்ந்து மாதந்தோறும் ஒவ்வொரு வார இறுதி நாட்களிலும் இதற்கான பிரத்யேக கேம்ப் வந்து ஒவ்வொரு ஊர்களையும் செயல்படுத்துகிறாங்க. அது வந்து நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோம்னா காலாப்பட்டு, நகர்பகுதி, காட்டேரிக்குப்பம், வில்லியனூர், கரிமாணிக்கம், கரிக்கலாம்பாக்கம், சேதராப்பட்டு இதுபோல் பல இடங்களில் ஏற்கனவே வந்து இதை போல் முகாம்கள் போட்டிருக்காங்க. அந்த முகாமில் பொதுமக்களுக்கு இதை பற்றியான விழிப்புணர்வுகள் நிறைய கொடுத்து கிராமப்புற மக்களையே இதை சென்றடைவதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 3354 விண்ணப்பங்கள் இது வரைக்கும் வந்திருக்கு. அதில் வந்து 2411 சூரிய மின் நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்காகவே வந்து பிரத்யேகமாக வந்து PM குசும்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து இது சம்பந்தமாகவே சூரிய ஒளி திட்டத்துக்காக இருக்குது. அப்போது அந்த திட்டத்தில் வந்து ஒவ்வொரு விவசாயமே அவங்களுக்கு தேவையான மின்சாரத்தை அவங்களே உற்பத்தி செய்து கொள்ளும் அளவுக்கு அரசே வந்து 100% மானியத்தில் வழங்குறாங்க. ஸோ அதில் வந்து விவசாயிகள் சேர்ந்து பயனடைந்தால் விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கக்கூடிய மின்துறைக்கும் லாபகரமாக இருக்கும். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த எந்த விதமான நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க சார்? இது அனைவருக்கும் போய் சேரணுன்றது தான் நம்மளோட எல்லாருடைய எண்ணங்களும். இந்த திட்டத்தை ஊக்குவிச்சு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் திட்டத்தின் பயன்களை பெற அவர்களை ஊக்கப்படுத்துறதுக்கும் பொது விழிப்புணர்வு முகாம்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. இதுவரைக்கும் புதுச்சேரி ஒன்றிய பிரதேசத்தில் 4 பகுதிகளையும் உள்ளடக்கிய வகையில் கிட்டத்தட்ட 35 விழிப்புணர்வு முகாம்கள், 10 விழிப்புணர்வு மெல்லிசை நிகழ்ச்சிகள், அப்புறம் இது தவிர்த்து வந்து சமீபத்தில் நடந்த மலர் கண்காட்சியில் கூட இதுக்கு விழிப்புணர்வு அரங்குகள் நடத்தப்பட்டுள்ளன. இதன் மூலமாக வந்து நமக்கு ஏற்கனவே அந்த அப்ளிகேஷனோட கூடுதலான விண்ணப்பங்கள் நிறைய பெறப்பட்டுள்ளது. இது வந்து இன்னும் பொதுமக்களுக்கு விமர்சையாக போய் சேரணுமென்றதுக்காக
சமீபத்தில் புதுச்சேரியில் நடந்த குடியரசு தின அணிவகுப்பில் மின்துறை சார்பாக பிரத்யேகமாக இந்த அலங்கார ஊர்தி ஒன்று வடிவமைத்திருந்தோம். அதில் இதோடைய திட்டங்கள் என்ன, இதற்காக எப்படி மக்கள் அப்ளை பண்ணணும், யாரை அணுகின உடனே எப்போ இதை முடிக்க முடியும், அதனால் உண்டாகக்கூடிய பயன்கள், கிடைக்கக்கூடிய சப்சிடி தொகை எவ்வளவு, இதெல்லாமே விளக்கமாக செயல்பாட்டு முறையாகவும் மக்களுக்கு எடுத்தும் சொல்லிடும். முதல் முறையாக இந்த அலங்கார ஊர்தியை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் செயல்பாடுகள், பயனீடுகள் மற்றும் எதிர்காலம் குறித்து நேயர்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் விதமா எடுத்து கூறியமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க மிக்க நன்றி. வணக்கம். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் மூலம் பயன்பெற்ற பயனாளி ஒருவர் தமது கருத்தை பகிர்ந்து கொள்கிறார். கல்யாண சுந்தரம், சூப்பரண்ட் இன்ஜினியராக இருந்து ரிட்டையர் ஆன PWD. இங்கே சோலார் பேனலில் 3.2 கிலோவாட் போட்டிருக்கிறோம். இது பிரைம் மினிஸ்டர் சூர்யா கர் அந்த ஸ்கீமில் இது பண்ணாங்க. இதில் கரண்ட்டு உற்பத்தி ஆகிறது. எங்களுக்கு மாதம் பில்லு 0 பில் தான் வருது. எவ்வளோ கரண்ட்டு நாங்கள் உற்பத்தி பண்ணுறோமோ அந்த உற்பத்தி எங்களுக்கு செலவு போக மீது எலக்ட்ரிசிட்டி போர்டு போடுது. அவங்க ஒரு வருஷம் சென்று கணக்கு பார்த்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த கரண்ட்டு இதுலேயே தண்ணி மோட்டரை ஏற்றிக்கலாம், ஏசி ஓடலாம், எல்லாத்துக்குமே இந்த கரண்ட்டை யூஸ் பண்ணுறோம். அந்த கரண்ட்டை பொறுத்தவரை எங்களுக்கு பில்லு ரொம்ப குறைஞ்சி வருது. எல்லோரும் தாராளமாக போடணும். இது வந்ததுன்னா நாட்டுக்கு என்வாயர்மெண்டல் இதுக்கு பொல்யூஷன் இதெல்லாம் குறையும். நம்ம நேச்சுரல் இதை உபயோகப்படுத்துகிறோம். எல்லோரும் ஒவ்வொரு வீட்டுக்கு இதை போடணும் அவசியம். நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளபடி 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக உருவெடுக்கும் என்ற கூற்றுக்கு ஏற்ப மின்துறையில் இந்த PM சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா திட்டம் ஒரு மைல்கல்லாக அமையும் என்பதில் ஐயமில்லை. நேயர்கள் இதுவரை கேட்டது அமிர்தகால பயணம். மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் இன்று இடம்பெற்றது சூரிய மின்சக்தி திட்டம் ஒரு பிரகாசமான எதிர்காலம். மத்திய மற்றும் புதுச்சேரி அரசின் சூரிய மின்சார மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த தொகுப்பு நிகழ்ச்சி. இணைப்பு குரல் சத்குணா. நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி வாசுகி சந்திரசேகரன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.